1919 இன்னைக்கு கூட நான் படிக்கும்போது கண்களில் கண்ணீர் வரும். அமைதியாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஜாலியன் வாலாபாக்கில் சுட்டு கொண்டாங்க, குருவிகளை போன்று. ஜெனரல் டயர் மறக்க முடியாது. ரவுலட் சட்டம், சைமன் கமிஷன், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக 1947 1,00,000 பேர் சிறை சென்றார்கள். பலாயிரக்கணக்கான பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த மூமெண்டெல்லாம் காந்தியின் தலைமையில் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சைமன் கமிஷன் போராட்டத்தையும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பெரும் போராளிகள் அனைவரும் காங்கிரஸ் இயக்கத்தோடு இருந்தார்கள். காங்கிரஸ் இயக்கம் ஒரு கட்சி அல்ல. திலகரை எடுத்துக்கொள்ளலாம், லஜபதி ராய் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம், காந்தி, நேரு, ஆசாத் பட்டேல், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, லால்மோகன் கோஸ், ராஷ் பிஹாரி கோஸ், இப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னும் நிறைய இருக்கிறாங்க. இப்போ இவர் பேசுறது ஒரு ஏற்புடையதா? இது சரியான விவகாரமா? அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அல்ல, அது ஒரு இயக்கம். அது இந்தியவர்களின் இயக்கமாக இருந்தது. மீண்டும் ஒரே ஒரு விஷயம், கட்சி அல்லன்னு சொல்லாதீங்க. 1936 அந்த கட்சி ஆட்சியில் இருந்திருக்கு, அதுக்கு பின்னாலேயும் ஆட்சியில் இருந்திருக்கு. இல்லை, இன்றைக்குள்ள கட்சியோடு இணைந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் தான். காங்கிரஸ் ஒரு இயக்கம், அன்றைக்கு ஒரு இயக்கமாக இருந்தது. இதாயத்தில் உங்களுடைய கருத்தை வைங்க. ரொம்ப அழகா ரெண்டு ஆளுமைகளும் தங்கள் கருத்தை வச்சாங்க. முதல்ல 2-3 வரலாற்று குறைபாடுகளுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். மகாத்மா காந்தி இந்திய அதாவது காங்கிரஸ் இயக்கம் ஆரம்பிக்கும் போது அவர் குழந்தையாக இருந்தார். அதுக்காண்டி அவர் போராடிட முடியாது, அதை புரிஞ்சுக்குங்க. காலம் திலகரும் பாலகங்காதர திலகரும் நம்முடைய கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கும்போது அவர் இளைஞர், புரிஞ்சுக்குங்க. ஏன்னா குழந்தை, இப்போதைய இளைஞர். அப்போ தான் அவர் வர்றார். கோபாலகிருஷ்ண கோகலேவுடைய வழியாக மகாத்மா காந்தி வர்றாரு 1920. அதற்கு பிறகு தான் நேதாஜி லண்டனில் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வர்றாரு, நேரு வர்றாரு. இதுவும் வரலாற்றில் முக்கியம். அதனால் காந்திக்கு பிறகுதான் அரசியலில் நேருஜி அவர்களும் நம்முடைய நேதாஜி அவர்கள் வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மகாத்மா காந்தி 1920களிலிருந்தே தொடர்ந்து காங்கிரஸுடைய ஒரு முழுமையான தலைவராக மாறுறாரு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த நம்முடைய தலைவர் நேதாஜி அவர்கள் இல்லாமல் சுதந்திரம் இல்லை, அவரும் ஒரு காரணம். அப்படிதான் காங்கிரஸ் இன்னைக்கும் சொல்லுது, எங்களுடைய தலைவர் அவர்தான் காரணம் என்று நம்முடைய ஆளுநர் கூறுவது வரலாற்று திரிவு. இதான் இங்கே பேச வேண்டிய முக்கியமான விஷயம். அவர் மட்டும் காரணம் ஆளுநர் ஐயா சொல்றாரு. அவர் அதுதான் சொல்ல வரேன். அதுதான் அரசியல். என்ன அரசியல்னா, ஒன்று நம்ம படிக்கணும், படிச்சுட்டு பேசணும், அல்லது நீங்கள் சொல்கிற செவிவழி செய்தியை உண்மையை முன்வாங்கி பண்ணணும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன திருவள்ளுவரை சனாதனவாதிங்கிறார். எந்த மதத்துக்காக எல்லா மதத்துக்கு சம்பந்தமான ஒரு நூலை எழுதினார். கடவுள் வாழ்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 குறளும் இஸ்லாமில் இருக்கக்கூடிய குரானில் இருக்கக்கூடிய வசனங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதுக்குன்னு அவரை இஸ்லாமியர்னு சொல்ல முடியாது, நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்தவர்னு சொல்ல முடியாது. எந்த மதத்தோடும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட முடியாது திருவள்ளுவரை. அவரை கொண்டு போய் காவி பூசுவது, அவரை சனாதனவாதி என்பது, இப்படி ஒரு பிதற்றல் பண்ணுகிற வேலையை நம்முடைய ஆளுநர் செய்கிறார். அது பரவாயில்லை. இன்னொரு விஷயம், எத்துணையும் பேதமுறாய் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உழைக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் நான் தெரிஞ்சொன்னு இறைவன் எப்படி இருக்கான், எந்த பேதமும் இல்லாமல் இருக்கான்னு சொன்ன வள்ளலாரையும் சனாதனவாதிங்கிறார். அவர் சாதி சமய மதம் இந்த மூன்றையும் அகற்ற வேண்டும் என்று சொன்னவர். அப்படிப்பட்டவரை போய் அவர் ஒரு சனாதனவாதிங்கிறார். 5 திருமுறைகள் எழுதும் வரையும் உருவத்தை வணங்கிய நம்முடைய வள்ளலார் அவர்கள் 6ஆம் திருமுறை எழுதும்போது அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்றார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் முஸ்லீம்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய விளக்கம் தான் அந்த விளக்கம். அதை அளவற்றார்களாலும் நிகரற்ற அன்புடையர் மக்களுக்கு தெரியிருக்கான்னு சொல்ல வர்றேன். அதுக்காக வள்ளலார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு நான் சொல்ல வரல. எல்லாம் ஏகம் சத்துன்னு ரிக்வேதம் சொல்லுது. உண்மை ஒன்று தான், எல்லா மதங்களிலும் உண்மை ஒன்று தான். நம்பிக்கை, நற்செயல், இதுதான் மதங்களுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில் நற்செயல் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது. இன்றைக்கு நீங்கள் ரொம்ப பேர் நம்பிக்கைங்கிறாங்களே ஒழிய, இந்த தீர்ப்பு கூட, உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூட, இங்கே ஏற்கனவே கோயில் இல்லை, கோயில் இடித்து மசூதி கட்டப்படவில்லை என்று சொன்னிய நீதிபதிகள் கூட ஒரு இந்தியாவுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்தை ராமர் கோயில் கட்ட கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நம்பிக்கை மட்டும் பத்தாது, நல்ல செயல் இருக்கணும். இதுதான் உலகம், இதுதான் எல்லா வேதங்களும் சொல்லக்கூடியது. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் விஷயத்தை பேசுனீங்க. ஆர்எஸ்எஸ்ல இருந்து யாருமே சுதந்திர இயக்கத்தில் அவங்க வரல, நம்பர் 1.
அவர் சொன்ன மாதிரி வேணா அந்த நேரத்தில் அவர் தலைவர் பதவியை விட்டுட்டு போய் தனி நபராக கூட இருந்திருக்கலாம். நான் என்ன நம்முடைய நித்யானந்த் அவர் சொல்ற நான் மறுக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் இயக்கத்துக்கு எதிராகத்தான் RSS இருந்தது. காங்கிரஸ் இயக்கம் வந்து எல்லா மதங்களுக்குமான ஒரு இயக்கம், இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் சீக்கியர் எல்லாருக்குமான ஒரு இயக்கமாக இருந்தது. அந்த ஒரு காரணத்தினால்தான் மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார். ஒரு நாட்டில் பதவியில் உள்ளவங்க தான் கொல்லப்படுவாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். 1947 பதவியில் இருந்தது யாரு உங்களுக்கு நன்றாக நேருஜி பதவியில் இருந்தார், பட்டேல்ஜி பதவியில் இருந்தார், இவங்கெல்லாம் பதவியில் இருந்தாங்க. உள்ளபடியே ஒரு விரோதி என்று பார்த்திருந்தால் ஒரு பதவிக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும், நம்ம இந்த மாதிரி 370 அகற்றணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி அவங்க நினைச்சிருந்தா யாரை கொண்டிருக்கணும், நேருஜியோ அல்லது பட்டேல்ஜியோ காங்கிரஸ் தலைவர்கள் கொண்டிருக்கணும். ஆனால் ஏன் மகாத்மா காந்தியை கொண்டாங்கன்னு சொன்னால் அவர் தான் இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் சின்னமாக இருந்தால் உண்மையான ராமராஜ்யம் சொன்னால் நியாயமான ஒரு தேசம் வேண்டும் என்று சொன்னார். கலீஃபா உமர் போன்றவர்கள் தான் அதைத்தான் பின்பற்றணும் இந்தியா அப்படின்னு சொன்னவர் மகாத்மா காந்திஜி. அதனால் அவர் சொன்ன ராமராஜ்யம் வேற. இன்னைக்கு இந்த 10 வருஷமா ராமராஜ்யம் இல்லைன்னு மோகன் பகாவத் ஒத்துக்கிறார். பாருங்க, ராமராஜ்யம் நெருங்கி விட்டது, பூசலை தவிர்த்து ஒன்றிணைங்கள். இதுவரை வந்தது 9-10 வருஷமா இருந்தது ராமராஜ்யம் இல்லை. அவர் மட்டும் இல்ல, யார் சொல்றா? மோகன் பகாவத் RSS தலைவர். அப்ப இனிதான் ராமராஜ்யம் வரணுமோ? ஆமா, அவர் இல்ல, யோகி சொல்றார். அடுத்து ராமர் கோயில் பிரதிஷ்டை, ராமராஜ்யத்தின் பிரகடனம். இப்பொழுதுதான் ராமராஜ்யத்துடைய பிரகடனம் வந்திருக்கு. கடந்த 9 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக அது இல்லை. ராமருக்கு எதிரான நிலை தான் வந்திருக்கு. உண்மையான ராமராஜ்யம்ங்கிறது மகாத்மா காந்தி சொல்ற ராமராஜ்யம். ஆனா அப்படின்னு நீங்க காங்கிரஸ் கட்சி சார்பா கொஞ்சம் போட்டு சொல்றீங்க. இல்ல சார், மகாத்மா காந்தி ஒரு உண்மையான இந்துவா இல்லையா உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவர் வந்து சொன்ன ராமராஜ்யம் என்பது இந்த அவர் வந்து சொன்னது வந்து நியாயமான. ஒரே ஒரு விஷயம் நான் முடிச்சுக்கிறேன். இப்ப நேதாஜி அவர்களை மட்டும் ஏன் அவர் புகழ்றாரு அப்படின்னு சொன்னா, இந்தியாவுடைய எல்லா மக்களும் படிச்ச பாடம் தெரிஞ்சுக்கிட்ட செய்திகள் என்னன்னு சொன்னா, மகாத்மா காந்தி தான் நீங்க சொல்லக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தளபதியாகவும் தலைவராக இருந்தாரு. ஆனா 2 ஆண்டுகள் நேதாஜி தலைவராக இருந்தார். ஒரு முறை காந்தியால் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார், இன்னொரு முறை காந்தி அந்த நேரத்தில் அவர் விரும்பல, அந்த நிலையிலும் போட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் உறுப்பினர்கள் நேதாஜியை தேர்ந்தெடுத்தார். இது வரலாறு. அப்ப கூட நேதாஜி வந்ததுனால பட்டாபி சீதாராமையா என்பவர் நேதாஜிக்கு எதிராக காந்தி நிறுத்தினாரு. அந்த தோல்வியை கூட இது என்னுடைய தோல்வின்னு ஒத்துக்கிட்டார். இதுதான் உண்மையான காந்தி. காந்தி என்பவர் எப்பவுமே இந்த தவறுகளை போல மறைக்கிறவர் கிடையாது. தவறு இருந்தாலும் தவறை சொல்லக்கூடியவர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மகாத்மா காந்தியை சுட்டி காட்டினார். ஒரு முறை மகாத்மா காந்தி சென்னைக்கு வந்தாரு. அந்த நேரத்தில் வந்து திரும்பும் போது ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் உள்ள சண்டையை வைத்துக் கொண்டு தனது பத்திரிகையில மகாத்மா காந்தி எழுதினார், ஒரு கிளிக் ராஜாஜிக்கு எதிராக வேலை செய்து எழுதினார். உடனடியாக தன்னுடைய தெய்வமாக போற்றிய காமராஜர் மகாத்மா காந்தியவே நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் எழுத்தாரு. அதை ஏற்றுக்கொண்ட மகாத்மா காந்தி காமராஜருக்கு நான் காமராஜரை மதிக்கிறேன், அவர் சொல்வதை ஏற்கிறேன் சொன்னாரு மகாத்மா காந்தி. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான மனசாட்சியுடைய மாமைந்தன் மகாத்மா காந்தி தான் உலகம் முழுக்கும் சொல்லுது இந்தியாவுடைய தலைவர், விடுதலைக்கு காரணமானவர்னு. ஆனா நம்ம ஆளுநர் எந்த விவரமும் இல்லாம 140 கோடி மக்கள்ல இந்த ஒருத்தர் மட்டும் இந்த கருத்தை சொல்றாரு. அதை வலதுசாரிகள் கூட அதை எதிர்ப்பார்கள் என்பதான் என் கருத்து. இந்த கருத்தை நேரத்தில் வைக்கிறேன். இதயத்தில் சார் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பாலு சார்ட்ட கேட்டு வந்துடுறேன். நீங்கள் அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுங்க. சொல்லுங்க. நண்பர் குமார் சார் வந்து ஒரிசா போயிருக்காரு, கல்கத்தா போயிருக்காரு. நாங்களும் ஒரிசா கல்கத்தா போனோம். நேதாஜி வந்த சென்னையில் கூட இன்னைக்கு 1 கோடி மக்கள் இந்தியாவில் வசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நீங்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டீங்க. RSS சுதந்திரத்துக்கு போராடல. அது மட்டுமல்ல, வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்தது, ரைட்டு. அது மட்டுமல்ல, நேதாஜிக்கு எதிராக இருந்தது. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். எப்படி நேதாஜி படையெடுத்து இந்தியாவுக்குள்ள நுழையும் போது காங்கிரஸ்காரர்கள் அவர் எதுக்கலை. சவர்கார் தான், RSS உடைய சவர்கார் தான் எதிராக இது பண்ணி அவருக்கு எதிராக மட்டும் கொடுக்கறது மட்டுமல்ல, வெள்ளையர்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பல பொருள்களை சப்ளை பண்ணுற வேலையும் செய்ய வைத்தார். இதுதான் வந்து வரலாறு. அதனால நேதாஜிக்கு எதிராக இருந்த விஷயத்தை கூட நம்முடைய ஆளுநருக்கு தெரியலை. ஆளுநரை குற்றவாளிக்குள் நிறுத்தவில்லை. அவரை குற்றவாளின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தானே குற்றவாளின்னு தன்னுடைய நுணலும் தன் வாயார் கடும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கு நேதாஜியுடைய படைக்கு எதிராக
நேதாஜியுடைய இந்த உள்நாட்டில் வரும் பொழுது எதிர்த்தவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள், இதற்கு எதிராக ஆட்களை அனுப்பியது மட்டுமல்ல பொருட்களை தந்து உதவியவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள், வெள்ளையர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள், காங்கிரஸ் இயக்கத்தை பலவீனப்படுத்துவது என்பதற்கு இவ்வளவு வேலை செஞ்சாங்க. அந்த உண்மையை வந்து நேரத்தை சொல்லி ஆகணும். ஆர்எஸ்எஸ் 1930 அகண்ட பாரதம் சொல்றாங்க வாயில, பாகிஸ்தானை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்ட ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்தவர், கண்டித்தவர் நேதாஜி. தொடர்ந்து எதிர்த்தார். 1940க்கு மேலே தான் ஜின்னா பாகிஸ்தான் வந்து வேற வழி இல்லாமல் இவங்களுடைய தொந்தரவு பொறுக்க முடியாமல் பாகிஸ்தான் வேணுங்கிற நிலைமைக்கு வந்தார். அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ், நேதாஜி அதை கண்டித்தவர். மீண்டும் சொல்றேன். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி தொடர்ந்து கண்டிச்சார். அவர் தலைவராக இருக்கும்போது கண்டிச்சார். இப்ப குறுக்க பேசுறது மட்டும் நியாயம். ரெண்டாவது விஷயம், நீங்க அடுத்த விஷயம், அவரை வந்து அவருடைய படையை எதிர்த்தது மட்டுமல்லாம சவர்காரும் அவரை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். காங்கிரஸ் எதிராக இருக்கல. மூணாவது விஷயம், அதாவது நேதாஜி வந்து சுதந்திர போராட்டத்திற்கு முன்பாக, நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்பாக மகாத்மா காந்தி தலைமையில் அகிம்சை மூலமாக வென்றதன் காரணமாகத்தான் உலகத்தில் தென்னாப்பிரிக்காவுடைய முதல் ஜனாதிபதியில இருந்து ஒபாமா வரை அவரை தங்களுடைய ஆதர்ச பூசராக, மார்ட்டின் லூதர் வரை, உலகம் முழுக்கும் பல நாடுகளில் காந்தி சிலை தான் இங்கே இருக்குது. ஏன் இருக்கு? கியூபாவுக்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு காந்தி சிலை பார்க்கல வந்து பாராமுகமாக இருந்தது. நான் போய் எடுத்து அதை சுத்தம் பண்ணி கேளுங்க, அதை ஒரு விழாவா எடுக்க வச்சு நம்முடைய தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அதாவது இதுதான் தப்பு. அதாவது ஒரு விஷயம், இவங்க தேசிய கொடி ஏத்தாது, சுதந்திர இந்தியாவிலே இவங்க தேசிய கொடி ஏத்தாது. அதனால ஆர்எஸ்எஸ் ரவிக்கு, ஆர்எஸ்எஸ் ரவி, ஆளுநர் ரவி புரிய வேண்டிய விஷயம், அதான் அவர் புரிய வேண்டிய, ரவி அவர்கள் புரிய வேண்டிய ஒரு விஷயம் நித்யானந்தத்துக்கு தெரிஞ்சது கூட நம்முடைய ஆளுநர் ரவிக்கு தெரியல. ஆர்எஸ்எஸ் என்பது எதிராக இருந்தது, சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தது, நேதாஜிக்கு எதிராக இருந்தது, மகாத்மா காந்திஜிக்கு எதிராக இருந்தது. அதனால ஒரு விஷயம் முக்கியமான விஷயத்தை சொல்லுங்க. அதாவது ஒரு தெளிவான, அதாவது ஒரு தெளிவான விஷயம் மக்கள் புரிந்து கொள்ள வேணும். மகாத்மா காந்தியை வந்து மக்கள் ஒன்றும் கண்மூடி ஏத்துக்கல, உலகமே ஏத்த மகாத்மா காந்தி. அவர் காலகட்டத்தில் 2 ஆண்டுகள் காங்கிரஸ் தலைவராக இருந்த எங்கள் நேதாஜியை இன்னைக்கு நாங்கள் பாராட்டுகிறோம். அவர் விடுதலை போருக்கு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மரணம் அடைந்து விடுகிறார். அதற்கு பிறகு மகாத்மா காந்தி போராடுகிறார். அது மட்டும் செய்யல, 1947-48 சுதந்திரம் பெறும்பொழுது கூட நவகாலியில் இருந்தவருக்கு மகாத்மா காந்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நினைச்சாரு. ஆர்எஸ்எஸ் அவரை கொண்டதுக்கு காரணமே அந்த இந்து முஸ்லிம் ஒற்றுமையை தகர்ப்பதற்கு தான். அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு, அப்படிப்பட்ட ஒரு கட்சியை ரவி அவர்கள்